குறை சொல்லலாம்னு எல்லாரும் காத்துட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நான் ஒரு தப்பு பண்ணா அதை உடனே பெருசாக்கிடுவீங்க. நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். எப்பவாவது யாராவது ஒருத்தராவது அதை பாராட்டி இருக்கீங்களா? இல்ல இல்ல. என் பையன் கௌரவால நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதுதானே நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆனா அதே பையன் உங்க கண்ணு முன்னாடி கஷ்டத்துல நிக்கும் போது ஒரு நாளாவது வந்திருப்பீங்களா? குணால் அண்ணன் கிட்ட பேசி மிச்சம் மீதி ஏதாவது டைம் இருந்தா அதுக்கப்புறம் தான் என்ன பத்தி யோசிப்பீங்க. ஆனந்த் இருந்தப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். எப்படியாவது குணாலுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், லைஃப்ல செட்டில் ஆகணும். அதானே சொல்லுவீங்க. கல்யாணம் பண்ணா இவர் ஒழுங்கா இருப்பாருன்னு நினைச்சீங்க. அப்புறம் எப்படியாவது இவர் சித்தியோட சேர்ந்து வாழ்ந்தா போதும் நினைச்சீங்க. பொழுது விடிஞ்சா குணால் சித்தி, ராத்திரி ஆனாலும் குணால் சித்தி பேச்சுதான். தீமா மட்டும் என்ன, புருஷன் செத்தானா இருக்கானா எந்த கவலையும் அவளுக்கு கிடையாது. 24 மணி நேரமும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். இவ அப்பா என்னடா ராத்திரி பகல்னு பார்க்காம நாய் மாதிரி வேலை வாங்குறாரு. என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கும் எந்த கவலை கிடையாது. என்ன ஒரு மகனாவே இந்த வீட்டுல யாரும் மதிக்கல. அப்படியே இவளுக்கு டைம் கிடைச்சாலும் என்ன பத்தி யோசிக்கவே மாட்டா. குணால் சித்தி பத்தி மட்டும்தான் பேசிட்டே இருப்பா. குணால் சித்தி, குணால் சித்தி, குணால் சித்தி இந்த பேரை கேட்டு கேட்டு வெறுத்து போச்சுப்பா. சில சமயம் நீங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை கூட கண்டுக்கிறது இல்ல. நானும் மனுஷன் தான்ப்பா, மிருகம் இல்ல. எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு. நான் பணத்துக்காக ஓடுறவன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அன்புக்காகவும் ஏங்குறவனே ஏன் இந்த வீட்டுல யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனை நாள் நான் ஏங்கி ஏங்கி அழுதுருப்பேன்னு எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும். அதனாலதான்ப்பா இந்த வீட்டுல கிடைக்காத அன்பை நான் வெளியில போய் தேடிக்கிட்டேன். ஏன் தப்பு எதுவும் இல்ல. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழிய போடாத. இவ்வளவு பேசுறிய இதே குணால் தான் அன்னைக்கு நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவ்வளவு பேர் முன்னாடி பெருமையா சொன்னான்டா. அத மறந்துட்டல்ல? கௌரவ் கண்டிப்பா சீமாவுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொன்னான். இன்னைக்கு உயிர் பொழைச்சு நம்ம முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான்னா அதுக்கு அவங்க பண்ண தியாகம் தான் காரணம். சர்வசாதாரணமா அவன் மேல எல்லா பழியும் போட்டுட்டல்ல? இன்னைக்கு வரைக்கும் உங்க அண்ணன் குணால் மனசறிஞ்சு ஒரு தப்பு கூட பண்ணது கிடையாது. உன்ன மாதிரி இந்த குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்தது இல்ல. இவரு மேல ரேப் கேஸ் போட்டாங்கப்பா, ரேப் கேஸ். ஆனா இந்த குடும்பம் எங்க குணால் தப்பே பண்ண மாட்டேன்னு இன்னைக்கும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு. ஏதோ அந்த ரிச்சாவோட தம்பி வந்து புண்ணியத்தை கட்டிக்கிட்டான். கோர்ட்ல அவன் மட்டும் பேசல. ரிச்சாவோட ரூம்ல குணால் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்? கையும் களவுமா மாட்டிக்கிட்டா அவனை நீங்க கெட்டவன் சொல்லிடுவீங்க. குணால் அண்ணன் தப்பிச்சிட்டாரு இல்ல, அவர் நல்லவர் தான். நான் மாட்டிக்கிட்டேன், அதனால நான் கெட்டவன். அனாவசியமா எதுவும் பேச வாய மூடுங்க. நான் வேற ஒரு ஏடிஎம் மிஷின் தான். காசை மட்டும் என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க. என்ன இந்த வீட்டுல நீங்க வச்சிருக்கிறதே என்கிட்ட இருந்து பணத்தை போடுங்க தான். மயக்கம் என்ன? ஒரு சிறிய